ஸோ ஈவினிங் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அடுத்து வந்து ரூமுக்கு போகிற விலாக் வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் என்னென்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரூமுக்கு அலாட் பண்ணியிருக்கிற வேல் வந்து இதுதான். நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து லக்கேஜஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவர் வந்து திருவண்ணாமலைக்காரரா. இங்கே வந்து நிறைய தமிழ் ஆளுங்களும் இருந்தாங்க. போகிற வழியிலே நிறைய பேரை மீட் பண்ணோம். அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அப்புறம் போகிற வழியில் எல்லாமே வந்து நேச்சர்ஸ் வந்து செடி மரம் எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ரூம்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய வேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 4 வே அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. ஸோ வந்து நிறையா ரூம்ஸ் இருக்குது இங்கே. நமக்கு கொடுத்துருக்க ரூம் நம்பர் வந்து 186. ஸோ வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்ம ரூம் கொடுத்துருக்குற வியூவு. இதோ அங்கே போது பாருங்கள் நம்ம லக்கேஜ் வண்டியில். ஸோ அவங்க வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து அங்கே இறக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவாங்க ரூம்குள்ளே. ஸோ நம்ம போகிற வே வந்து கார்டனிங் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸு அண்டு வந்து செடி எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்க்காத செடி பூக்கள் எல்லாமே அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து போகிற வழியில் வந்து நிறைய மரத்தில் வந்து நேம் வந்து செதுக்கி கூட வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க வேணுன்றவங்க நேம் வந்து நம்ம மணி கொடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம 186க்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம ரூம் வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ நமக்கும் வந்து வியூ வந்து நான் ரூம் டூர் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட வியூ வந்து பீச் வியூ இது வந்து. ஸோ அதோட வியூவும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பீச் வியூ. இது வந்து ஈவினிங்கில் எடுத்தது. மார்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து உள்வாங்கியிருந்தது. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ரூம் தங்கியிருந்த ரூமோட பேக் சைடு வியூ இது. ஸோ அப்படியே நாங்கள் ஈவினிங் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். பேக்கேஜில் வந்து ஃபஸ்ட் டே வந்து பீச் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க. பீச் ஹவுஸில் தான் 2 டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த பீச் ஹவுஸில் பேக்கில் பீச் இருக்கிறத பார்த்தோன்னே செம்ம குஷி ஆகிட்டாப்புல. ஒரு 2ஆம் கிளாஸ் பண்ணும்போது ஜாலியாக ஓடி ஆடி விளாண்டுட்டு அவங்கள துரத்துறதே எனக்கு வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா வந்த ஸ்பீட் போட்டு டயர்டு வேறு. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டு விளாண்டு அப்புறம் நைட்டு ஃபுட்டு சாப்பிட்லான்னு போகும்போது போகிற வழியில் வந்து ஷார்க்ஸ் இங்கே வரும். நாங்கள் போனப்போ அதேமாதிரி அழகாக வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது அடுத்து வந்து கொடுப்பாங்க. கலர் கலராக இருக்குது ஃபிஷ்ஷு. ஆமாம், இங்கே செம்ம பெருசு. அத்தாடி மொத்தம் ஃபிஷ் சூப்பர்ல. அங்கே பாரு, அங்கே ஒன்று பாரு. அது நல்ல பெருசு பார்த்ததுலேயே. இல்லை ஆமாம் இங்கே பாரு. ஈவினிங் ஆனால் வந்துடுதுப்பா உள்ள. தம்பி ரெசார்ட்டில் நீங்களாம் அமௌண்ட் கட்டினீங்களா? எப்படி ஃப்ரீயா? எங்கே ப்ரோ அது பின்னாடி வால் பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கு குட்டியா? குட்டிங்க. ஆமாம், ஷார்க் குட்டிங்க. வாவ், செம்ம வியூ இல்லை? அது எவ்வளோ அழகாக குட்டி ஷார்க் அது பின்னாடி போகுது பற்றியா? அப்படியே 3 வரிசையாக போகுது. தாய் போல் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து இந்த ஷார்க் பார்த்துக்கிட்டே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 hour போல் இங்கேயே அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டோம். பக்கத்தில் வந்து பார் இருந்ததால் நல்லா மைல்டாக மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அந்த மியூசிக் கேட்டு அப்படியே நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக நமக்கு வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். சாப்பாடு டைம் வந்து எப்பயுமே வந்து ஒரு 8 o'clock தான். அதனால் பஃபே ரெடி ஆகிட்டு இருந்தது. அதனால் ஜாலியாக உட்காந்து இங்கே வந்து ஷார்க்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ உட்காந்ததுக்கப்புறம் வந்து நிறையா ஷார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 by 1 வர ஆரம்பிச்சிது. அப்போ அது கேட்டப்போ தான் சொல்கிறாங்க ரெசார்ட்டில் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து இந்தமாதிரி ஷார்க்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நாங்கள் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து மெது ஃபிஷி போர்டு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த போர்டுக்கு மேலே வந்து நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே பார்த்தா மின்மினி பூச்சி மாதிரி ஒன்று ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது எல்இடி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் வந்து லான்ச்சு. இது வந்து பஃபெட் சிஸ்டம் தான். ஸோ வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லேருந்து
இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நாங்கள் இதான் வந்து நீங்கள் பார்க்குற நைட் வியூ. இதோட இதோட மார்னிங் வியூ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வந்து நைட்டு டின்னர் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஸ்விம்மிங் பூலோட வந்து வியூ இது. இதோட வீடியோ வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மார்னிங் வியூ பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு டின்னர் வந்து இந்த பாஸ்தா, ப்ரெட்டு, எக் ஆம்லேட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள் ஒன்று, ரெட் ஆப்பிள் ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அது வந்து அலவுட் இல்லை, ரூம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து செஃப் கிட்ட கேட்டு நாங்கள் எடுத்துகிட்டு ரூம் போனோம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும் அந்த எல்இடிஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதையே ரசிச்சுட்டு அப்படியே வாக் பண்ணி அப்படியே நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.